சரி, அடுத்ததா நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். இவருக்கு விஜய் கட்சிக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? விஜய் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவரு என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. சூர்யா டென்டல்னு ஒண்ணு இருந்தத வாங்கி, அப்புறம் அதுக்கு அப்புறமா ஆப்போசிட்லயே பிரபு டாக்டர் டென்டல் டாக்டர் டென்டல் டாக்டர்ன்னு மாத்திக்கிட்டாரு அப்படின்னு அவரு சொன்னாரு. அடுத்து அவரு ஒண்ணுமே பண்ணல, பாலிடிக்ஸும் பண்ணல. டிஎம்கே லாபி பண்ணலாம்னு இருந்தாரு. கேஸ்ட் பேக்ரவுண்ட் வச்சு டிவிகே வந்ததும், அதுல புதுக்கோட்டை பர்வேஸ் மூலமா காசு கொடுத்து உள்ள வந்தவர் தான் யாரு அப்படின்னு இவரு சொல்றாரு. அதாவது இங்க திமுக லாபி பண்ணாங்க அப்படின்ற அதுல ஒரு மெயின் மேட்ரு வரேன். குளோபல் மிஷன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க வந்து குமரேசன் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு திமுக நபர். அவர் வந்து எங்க ஃபீல்டு ஒர்க்லாம் நிறைய பண்ணக்கூடியவர். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த வாட்டி சீட் எல்லாம் கன்ஃபார்ம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு நல்ல அபிமானமான ஒரு ஆளு. இந்த ஆளு இங்க பிரபு வந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிருக்காப்ல. இதையெல்லாம் பார்த்து சின்ன பையன் ஏதோ பண்ணிட்டு போறான்னு அப்படியே கண்டுக்காம போயிடுவாரு. இப்ப இந்த பிரபு எப்படி இங்க வராரு அப்படின்னா, திடீர்னு பணம் கொடுத்து தான் அந்த இடத்துக்கு வராரு. 20 வருஷமாலாம் பிரபு போஸ்ட் ஓட்டல. 20 வருஷமாலாம் வந்து விசில் அடிக்கல, விசில் அடிச்சாங்க குஞ்சாலாம் எதுவுமே இல்லை. நடுவுல திடீர்னு உள்ள வராப்புல. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னா, தாழ்த்தப்பட்ட எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு நபர் தான் அந்த இடத்துல போஸ்டிங்ல இருந்திருக்காரு. அவர் அடிச்சு காலி பண்ணி அவர் வந்து மாவட்ட செயலாளர் ஆகி உட்கார்ந்தாடுறா நம்ம பிரபு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவரு உட்கார்றாரு. அப்புறமா இது யார் மூலியமா வாங்கினாருன்னு நம்ம சொல்லணும்ல. பர்வேஸ். யார் பர்வேஸ்? இவருக்கு இணையா இன்னைக்கு ரீல்ஸா தொடர்ந்து போட்டிருக்காரு பாருங்க. அந்த கவுன்சிலர், சுயேட்சை கவுன்சிலர் தான் நின்று அப்புறம் தாவேக்காவுல வந்தார்ல, நிஜாம் பாக்கு அந்த பர்வேஸ் வந்து அவர் மூலியமா தான் இவர் வந்து உள்ள வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சாருன்றதா சரியான நிறைய பிசினஸ் சைட்லாம் பண்ணியிருக்கிறாப்புல. கார் டாக்டர் யாரு? நம்ம பல் டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி கார் டாக்டரா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மொபைல் சரி பண்ணிக்கிட்டு மொபைல் டாக்டராகவும் இவரு இருந்திருக்காரு.